வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் சூப்பரான முறுக்கு ஈஸியாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு நல்லா மொறு மொறுன்னு செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். ஈவினிங் டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு சாப்பிடுங்க. முதலாவது இந்த முறுக்கு செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் அரை கப், அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து ஒரு குக்கரில் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவி எடுத்த உளுந்து முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். ஒரு 300 ml சேர்த்தாலே போதும். இப்போ இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் 2 விசில் அடித்து அந்த கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனவுடனே ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், உளுந்துலாம் நமக்கு நல்லா சூப்பராக வெந்து மசிஞ்சு வந்திருக்கு. வேக வச்ச உளுந்தை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு இதை எந்த அளவுக்கு நைஸாக அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு பெரிய தட்டில் போட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட பச்சரிசி மாவு சேர்க்க போகிறோம். மாவு 2 கப்பு சேர்க்குறோம். மெஷர்மெண்ட்டில் வெயிட்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு 300 கிராம் இருக்கும். இந்த பச்சரிசி மாவு நம்ம கடைகளில் எப்போவும் வாங்குகிற பாக்கெட் மாவு தான். இதை வறுக்க வேண்டியதில்லை, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து அதை நல்லா கசக்கி அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு நீங்கள் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா கடைசியாக இதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்துட்டு இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு கொடுத்துடலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே உளுந்து நல்லா பேஸ்ட் மாதிரி சேர்த்துருக்குறோம். அதனால் அந்த உளுந்தில் இருக்கிற ஈரமே நமக்கு போதுமானது. இப்போது எல்லா மாவையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். இப்போ மாவு இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. நமக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தேவைப்படலை. அதனால் நம்ம சொன்ன அளவுகளில் கரெக்டாக போடுங்க, சரியாக இருக்கும் உங்களுக்கும். மாவு இந்தளவுக்கு பக்குவமாக இருக்கணுங்க. விரலை வச்சு அழுத்தினா அப்படியே புசு புசுன்னு உள்ளே போகணும். அந்தளவுக்கு இருந்தாலே நமக்கு சரியான பக்குவம். அடுத்ததாக முறுக்கு பிழியறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். இப்போது இந்த மாதிரி 3 கண்ணுள்ள சில்லு எடுத்து நம்ம திருக்குழக்கில் தான் இன்றைக்கி பிழிய போகிறோம். அதில் உள்ளே போட்டுட்டு நல்லா எண்ணெயை உள்ளே அப்ளை பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா ஃப்ரீயாக வரும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற திருக்குழக்கில் பிடிக்கிற மாதிரி ஒரு 3/4 வாசி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு பெரிய கொழுக்கட்டை மாதிரி உருட்டி உள்ளே வச்சு ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணி அப்படியே உலக்கை வந்து டைட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி வாழை இலை இல்லைனா பட்டர் ஷீட்டு இல்லைனா ஒரு பிளேட்டில் பின்பக்கம், சின்ன பிளேட்டை பின்பக்கமாக போட்டு இந்த மாதிரி முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். சைஸ் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு ரவுண்டுக்கும் தேவையான அளவு முதலே பிழிஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம முறுக்கை பொரிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெயோட அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முறுக்கு முங்குற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை ஒவ்வொன்றா எடுத்து உள்ளே போட ஆரம்பிச்சிடலாம். ஒரு 3-4 முறுக்கு எண்ணெய் எவ்வளோ பிடிக்குதோ அந்தளவுக்கு மட்டும் போட்டுக்கிடுவோம். எண்ணெயில் போடும்போது கையில் எண்ணெய் தெரிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு யோசனையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் இல்லைனா தோசை பரட்டியில் பிழிஞ்சிட்டு கூட அப்புறமா நீங்கள் இதில் உள்ளே தள்ளி விட்டுறலாம். இப்போ போட்டாச்சு, முறுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம முறுக்கை உள்ளே போட்டு ஒரு 1 நிமிஷம் கழித்து இதை அப்படியே புரட்டி விட்டுறலாம். புரட்டி விட்டுட்டு இப்போ திரும்பவும் இந்த முறுக்கு நல்லா வெந்து வரட்டும். இன்னொரு பக்கமும் இப்போ முறுக்கு நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு 3 நிமிஷம் தான், ஒரு 2 தடவை இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி புரட்டி விட்டுட்டு இப்போ முறுக்கு எடுத்துடலாம். எண்ணெயோட சலசலப்பு இந்தளவுக்கு அடங்கியிருந்தாலே போதும். இப்போ இதே பக்குவத்தில் மீதம் இருக்கிற மாவையும் நல்லா முறுக்காக பிழிஞ்சு சூப்பராக எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ஒரு செம்மையான டேஸ்ட்டில் அதுவும் ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு முறுக்கு தயாராகிருச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.